அண்மை செய்தி. அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தவேக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் என்று தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு தவேக சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் என்று தவேக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவரும் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அம்பேத்கர் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் என்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிவிப்பில் யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம், சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அம்பேத்கர் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று அம்பேத்கர் 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 அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சமயத்தில் நடைபெற்ற அந்த மாநிலங்களவை பேச்சில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று சொல்வது இப்பொழுது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பதிலளிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் அண்ணலை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிப்பதாகவும் அதை குறிப்பிட்டிருக்கின்றார்.